கர்த்தரை ஆராதிப்போம். இந்த ஜீவனுள்ள கர்த்தரை பாடி உயர்த்துவோம். இந்த கால வேலை அது அர்த்தமுள்ள நாளாக மாறும், பிரோஜனமுள்ள நாளாக மாறும். எல்லாரும் இருக்கிற இடத்துல இயேசுவே மகிமை உமக்கு, மாட்சிமை உமக்கு என்று சொல்லி, மகிமை உமக்கென்றோ, மாட்சிமை உமக்கென்றோ, மகிமை உமக்கென்றோ, மாட்சிமை உமக்கென்றோ, துதியும் புகழும் சோத்திரமும் தூயவர் உமக்கென்றோ, துதியும் புகழும் சோத்திரமும் தூயவர் உமக்கென்றோ, ஆராதனை ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆராதனை என் நண்பர் இயேசுவுக்கே, இயேசுவே என் நண்பர் இயேசுவுக்கே, மகிமை உமக்கென்றோ. விலையேற பெற்ற ரத்தம், விலையேற பெற்ற உம் ரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ, விலையேற பெற்ற உம் ரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ, என்னை ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீ, எங்களை ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீ. கரங்கள் உயர்த்தி ஆராதனை ஆராதனை அப்பா உமக்கே, ஆராதனை ஆராதனை என் நண்பர் இயேசுவே, என் நண்பர் இயேசுவே, மகிமை உமக்கென்றோ. இயேசுவே உமக்கு மகிமை செலுத்துகிறோம். எங்களை விலையேறப்பட்ட ரத்தத்தில் மீட்டு எடுத்திருக்கிறீங்களே, பாவி, சபிக்கப்பட்டவன், துரோகி, பலவிதமான வியாதி வழிகள்ல இருந்த என்ன விடுதலையாக்கி என்ன ராஜாவாக, என்னை லேவியரனாக வச்சிருக்கிறீரே, உமக்கு நன்றி. ஒரு விலையேறப்பட்ட ரத்தம் எனக்கு இவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுத்ததுக்கு நன்றி. இந்த கால வேளையில அந்த விலையேறப்பட்ட ரத்தத்தை நம்பி நான் வாழுவேன். பயப்பட மாட்டேன், கலங்க மாட்டேன். என் மனதில் இருக்கிற சந்தேகம், பயத்தை தூக்கி வீசுவேன். எப்படி வாழ போறேன், எப்படி இதை செஞ்சு முடிக்க போறேன், எப்படி என் பிள்ளைக்கு இதை செய்ய போறேன், எப்படி இந்த ஃபீஸை கட்ட போறேன், எப்படி இந்த பிசினஸ் திரும்பி முன்னாடி கொண்டு வர போறேன், எப்படி இந்த வேலை எனக்கு கிடைக்க போகுது, இல்லை பயப்பட போறதில்லை. அந்த விலையேறப்பட்ட ரத்தம் எனக்காக பேசும், ஆமென், உங்களுக்காக பேசும். இயேசுவை தொடர்ந்து நீர் ஆளுகை செய்ய. ஆமென், ஆமென், ஆமென். தேவ மக்களே, 1 பேதுரு 5:10 நாம் ஆதாரமாக எடுப்போம். தேவன் தாமே உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. ஆமென். பேதுரு அப்போஸ்தலன் சபைக்கு சொல்லும் பொழுது சில முக்கியமான விஷயத்த சொல்றாரு. கர்த்தர் என்ன செய்யறாரு? கர்த்தரால தான் அதை செய்ய முடியும், வேற யாரும் செய்ய முடியாது. உங்களை சீர்படுத்துறாரு. நல்லா கவனிங்க.
சீர்குலைஞ்சிருக்கலாம், குணங்கள் சரியில்லாமல் இருக்கலாம், விசுவாச ஜீவியம் சரியில்லை இல்லையா, ஒரு கிறிஸ்தவ ஜீவியம் சாட்சி உள்ள ஜீவியமா இல்லை. அப்படியே பார்த்தா உலகத்தான் தான். உலகத்தானோட பேச்சு, உலகத்தான போலைய எண்ணம், அதே போல சிந்திக்கிறது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை சீர்படுத்துவேன். எத்தனை பேர் விரும்புறீங்க? இன்னைக்கு கர்த்தர் சீர்படுத்தும் பொழுதுதான் என்னுடைய வாழ்க்கை அது ஆசீர்வாதமா இருக்கும். ரெண்டாவது பாருங்க, ஸ்திரப்படுத்தி அப்படி இம்பேலன்ஸ்டா இருக்கு லைஃப், போராட்டம், பணப்பற்றாக்குறை, இதுக்கெல்லாம் காரணம் என்ன? கர்த்தர் வேணும் பாருங்க, அவர் தான் ஸ்திரப்படுத்துறாரு இல்லையா. நம்ம என்ன நினைக்கிறோம்? பல பேரை பார்த்து இப்படி பண்ணலாம், இப்படி போய் இப்படி பண்ணிடலாம் இல்லையா, இந்த ஆதாரத்தை வச்சு செய்யலாம். இல்லை, அது உன்னை ஸ்திரப்படுத்தாது. நீ நினைக்கலாம் அப்படி ஃபேமா, நானும் மனுஷன், நானும் வாழ்ந்துட்டேன், நானும் சாதிச்சிட்டேன். இல்லை, முடியாது. கர்த்தர் தான் அஸ்திபாரமாக இருக்கணும். அப்போதான் நீ ஸ்திரப்படுத்தப்படுவ. நல்லா கவனிங்க, கிறிஸ்தவ ஜீவியத்தில் இந்த கவனிக்காதனால தான் இன்னைக்கு பிரச்சனையே இல்லையா. இந்த ஒரு ஃபேமான ஒரு அனுபவம் இல்லை, அப்படியே ஸ்டாண்ட் பண்ணுற நிற்கிறது, ஒரு ஃபேமாக நிற்கிற ஸ்டெபிலிட்டி இல்லை, இன்ஸ்டெபிலிட்டி. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் தான் உன்னை ஸ்திரப்படுத்துவேன்னு. இன்னைக்கு ஏன் இந்த இன்ஸ்டெபிலிட்டி இருக்குது? நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ரிசோர்ஸ்ஃபுல்லாக நம்ம கண்ணுக்கு எட்டினதை பார்த்து பார்த்து கொண்டு வர பார்க்குறோம். கர்த்தர்கிட்ட போ, கர்த்தர் ஆதாரமாக வை, கர்த்தர் ஒன்று என்ன பண்ணுவார்? ஸ்திரப்படுத்துவார். அன்னைக்கு பாருங்க, யாக்கோபு வெறும் கையும் கோலுமா தான் போறாரு. அவர் கையில் ஸ்டிக்கு, வாக்கிங் ஸ்டிக்கு, வேற ஒன்றுமே இல்லை, வெறும் கையோட போறாரு. ஆனால் வரும்போது இரு பரிவாரங்களோட வராரு. இது எப்படி நடந்தது? எப்படி நடந்தது சொல்லுங்க? அங்கே மாமனார் கடுமையான ஆள். இவன் ஏமாத்துறதுல இவன் சிறந்தவனா, அவன் இவனை ஏமாத்துறதுல சிறந்தவன். அப்படிதான் இருக்கிறான். அப்போ பாருங்க, அவங்கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை எடுக்கவே முடியாது. ஏன்னா அவன் அப்போதைக்கு சம்பளத்தை மாத்துறான், சிஸ்டமை மாத்துறான். எப்படி இதில் சம்பாதிச்ச பண்ணி, இதில் எப்படி பெருக்கி பழுகி, இதில் எப்படி உயர்வுக்கு வர்றது? முடியவே முடியாது. அந்த மாமனார் ஏன் அப்படி பண்ணுறான்னா, அப்போ தான் இவன் இங்கேயே இருப்பான், கிடப்பான், எங்கேயும் போக மாட்டான். இப்படின்னா மாற்றி சம்பளத்தை அமைச்சாதான், இப்படி சிஸ்டமை கொண்டு வந்தாதான். ஏன்னா அவனுக்கு எந்த விதத்துலையும் லாபம் வந்துடக்கூடாது. லாபம் வந்துருச்சுன்னா பெரிய நம்பிக்கை வந்துடும், இதை வச்சுட்டு முன்னேறுவேன்னு. அந்த நம்பிக்கையே காமிக்கக்கூடாதுன்னு பார்க்குறான். ஆனால் கர்த்தர் அதுலேயும் என்ன பண்ணுறாரு? அவனை பழுக வைக்கிறாரு, பெருக வைக்கிறார். இதுதான் அன்னைக்கு யாக்கோபனுடைய மாமனாருக்கு ஒரு பெரிய அதிசயமாக இருந்துச்சு. என்னடா இது, என்னென்னமோ பண்ணுறோம், ஆனால் அவன் பழுகுறான், பெருகிறான். அப்போ பாருங்க, கர்த்தர் தான் ஸ்திரப்படுத்துறாரு. கடைசியாக கர்த்தர் தான் பலப்படுத்துறாரு, நிலைநிறுத்துவார். உங்களுடைய பலன் உங்களுடைய பலனாக இருக்கக்கூடாது, அது கர்த்தர்கிட்ட இருந்து வாங்கினதாக இருக்கணும். அப்போ தான் நிலைநிறுத்துவார். இந்த காரியத்துக்கு இன்றைக்கி அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மளை கொண்டு நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய சபையில் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வரார். God bless you. Bye-bye.